இயக்குனர் மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது உருவாகி இன்று வெளியாகி இருக்கும் படம் தான் தக் லைஃப். இந்த படத்தில் கமலஹாசனுடன் இணைந்து முதல் முறையாக சிம்பு நடித்திருக்கிறார். மேலும் த்ரிஷா, அபிராமி, நாசர், ஜோஜி ஜார்ஜ் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். படம் இன்று வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதேபோல் விமர்சனங்களும் படத்திற்கு ஆதரவாக வந்திருக்கிறது. அப்படி படத்தில் என்னதான் இருக்கிறது என்று பார்த்தால், படம் ஒரு கேங்ஸ்டர் கதையாகவே அமைந்திருக்கிறது. டெல்லியில் தாதாக்களாக வலம் வரும் கமலஹாசன், மகேஷ், மஞ்சுரேகர் இடையே அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது. ஒரு சமாதான பேச்சுவார்த்தையின் பொழுது கமலஹாசனை கொல்ல சதி நடக்கிறது. அப்போது சிறுவனாக இருக்கும் சிம்புவை வைத்து கமலஹாசன் அதிலிருந்து தப்பித்து விடுகிறார். அப்போது முதல் சிம்பு கமலஹாசன் உடனே வளர்கிறார். சிம்புவை தனக்கு அடுத்து தொழில் களமிறக்க கமலஹாசன் முடிவு செய்கிறார். ஒரு கட்டத்தில் சிம்பு தனக்கு எதிராக செயல்படுவதாக கமலஹாசன் சந்தேகப்படுகிறார். இது தெரிந்து சிம்பு வருத்தம் கொள்கிறார். சூழ்நிலையை பயன்படுத்தி சிம்புவை கமலஹாசனுக்கு எதிராக கூட்டாளிகள் திசை திருப்புகிறார்கள். இதனால் கமலஹாசனை கொலை செய்து அவரது இடத்தை பிடிக்க சிம்பு முயற்சி செய்கிறார். அதற்கான சதித்திட்டத்தையும் தீட்டுகிறார். பிறகு கமலஹாசனுக்கு என்ன ஆனது, சிம்பு கமலஹாசனின் இடத்தை பிடித்தாரா என பல்வேறு கேள்விகளுக்கு படம் இறுதியில் பதில் சொல்கிறது. கதை என்னவோ பழைய கதையாக இருந்தாலும் இதில் கமலஹாசன், சிம்புவின் நடிப்பு படத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது. திரைக்கதையை விறுவிறுப்பாக அமைத்திருக்கிறார் மணிரத்னம். அதனால் படம் போர் அடிக்கவில்லை. கமலஹாசன், சிம்பு வரும் ஒவ்வொரு காட்சியும் ரசிகர்களை ரசிக்க வைக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் த்ரிஷாவின் நடிப்பும் அபிராமியின் நடிப்பும் மிரட்டலாக உள்ளது. மேலும் ஒளிப்பதிவு, இசை என அனைத்தும் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. மொத்தத்தில் தக் லைஃப் திரைப்படம் விஸ்வரூப வெற்றி படமாக அமைந்திருக்கிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.